பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோமா, புரிந்திருக்கிறோமா? பவுல் சொன்னார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றார், எப்பா உன் கூட இருக்கிற ஆட்கள் ஜாஸ்திப்பா, ஏன்னா நீங்கள் ஒரு நேரம் வீம்பு பேசிடக்கூடாது. எப்படி? என் கை என்னை ரட்சித்தது, என் பலம்தான் முடிவு கொண்டாது. இப்படி ஒரு நாள் நினச்ச வீம்பு பேசுறதுக்கு இடமாயிடக்கூடாது. நீ ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிப்பார். ஆண்டவர் எத்தனை பேர் புரிஞ்சிருக்கான், பலம் உள்ளவன், அவர் பலசாலி, நம்ம அவரோடு இருக்கும்போது நாம் பலசாலிங்கிறது எத்தனை பேர் புரிஞ்சிருக்கான். கொஞ்சம் ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிப்பார். மீதியானருக்கு முன்னாடி நிற்கிற பாளையத்துக்கும் இஸ்ரவேல் நிற்கிற பாளையத்தையும் பார்த்தேல. இந்த இஸ்ரவேல் மக்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிப்பார். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்னார், பயமும் திகிலும் உள்ளவன் விரைவாய் ஓடிப்போன்னு சொல்லிப்பார்னா 22,000 பேர் போயிட்டான், மிச்சம் 10,000 பேர் இருந்தான். ஆண்டவர் சொன்னார், இதுவும் ரொம்ப ஜாஸ்திப்பா, இதுவும் ரொம்ப ஜாஸ்தி. ஆகையினால ஒரு சின்ன காரியம் உனக்கு காண்பிக்க போகிறேன். இதில் எத்தனை யாரை கொண்டு நான் அற்புதம் செய்கிறவர். ஏன்னா அவர் ஒன்றுக்கு ஆகாததை பைத்தியங்களைத்தான் தெரிந்து கொள்ளுகிறார். சில நேரம் பேதைகளை ஞானியாக்குகிறார். அவருக்கு தேவை யார் தெரியுமா? பேதைகள், ஞானிகள் அல்ல. பேதைகளை ஞானியாக்குவார், பைத்தியங்களை தெரிந்து கொள்வார். ஆகையினால இங்கே சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் ஆள் ஜாஸ்தியாக இருக்குப்பா, அதனால் நீ என்ன செய்ய, இந்த அப்படியே உன் படையை கொண்டு போய் எதில் இறக்கு? தண்ணீரில் இறக்கு. அதில் முழங்கால் ஊண்டி குடிக்கிறவ எத்தனை பேர், நக்கி குடிக்கிறவ எத்தனை பேர்? கடைசியில் பார்த்தா நக்கி குடிக்கிற எத்தனை பேர்? 300 பேர். அந்த 300 பேரை கொண்டு தான் கர்த்தர் ரட்சித்தார். ஆனால் இந்த கிதியோனுக்கு பயம். ஆண்டவர் யார்? அவருடைய இருக்கும்போது நமக்கு என்ன பலன் உண்டு நமக்கு தெரியலை. அதனால தான் கடைசியில் அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடுமா? கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரில் நாமும் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். நாம கல்வாரி கொடியேற்றுவோம். தேவராக்களே விழித்திடுங்கள், உபவாசித்து ஜெபித்திடுங்கள். ஆக தேவராக்களே விழித்திடுங்கள், உபவாசித்து ஜெபித்திடுங்கள். எக்காலம் போதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரில் நாமும் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். கல்வாரி கொடியேற்றுவோம்.
துதியுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள், எக்காலம் ஓதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரில் நாமும் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம், நாம கல்வாரி கொடியேற்றுவோம், நாம கல்வாரி கொடியேற்றுவோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ. ஏன் தெரியுமா? இத்தனை காட்டி கிதியோனுக்கு என்ன செய்யல? பயம் போகல. அற்புதத்தை பார்த்த பிறகு இன்னைக்கு நாம எத்தனையோ அற்புதங்களை கேட்கிறோம், சாட்சியா சொல்றாங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களை கேட்கும்போது அப்படி மெய் சிலுக்கிறோம். ஒரு சமயத்தில் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. எனக்கு கேட்டவொன்னு அப்படி யோசிச்சது. கேரளாவிலேருந்து ஒரு பெண்ணை, மலையாள பெண்ணு, வேலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எதுக்கு? வீட்டு வேலைக்கு. அங்கே போன உடனே அவங்களும் மலையாளி ஆகினாலும் இந்த பெண்ணை கூப்பிட்டு போய், எங்களுக்கு வீட்டு வேலைக்கு வந்தால் நிறையா சம்பளம் தரோம் வாமான்னு கூட்டாங்க. பெற்றோரும் சொன்னாங்க, ஆமாடி போய் ஒரு 2-3 வருஷம் வேலை வந்தீங்கன்னா உன் கல்யாணத்துக்கு நீயே சேர்த்துடலாம் அப்படின்னாங்க. சரின்னு அந்த பெண்ணும் போனான். ஆனால் அவளுக்கு பைபிளில் கொஞ்சம் நாட்டம். ஆண்டவர் சொன்னார், உனக்காக நான் மரித்த, எனக்காக நீ என்ன செய்த? இந்த கேள்வி அந்த பெண்ணுக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்படி உறுத்திக்கிட்டு இருக்கனா. ஆனால் இவன் பஹ்ரைனுக்கு போயிட்டான். பஹ்ரைனுக்கு கூட்டு போனாங்க, விசா எடுத்தாங்க, பாஸ்போர்ட் எடுத்தாங்க, எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டாங்க. கொண்டுட்டு போய் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி உட்காந்து பைபிள் படிப்பாளாம். பைபிள் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கண்ணீர் விட்டு அழுவாள். ஆண்டவரே, எனக்காக நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க, என ஜீவனை கொடுத்துருக்கீங்க, எனக்கு தயவு பாராட்டியிருக்கீங்க, என்னை பராமரிச்சிருக்கீங்க, காப்பாற்றிருக்கீங்க, எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியில் ஒரு 4 எழுத்து படிக்கிற அளவுக்கு எனக்கு கல்வியை கொடுத்துருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு என் குடும்பத்தில் வறுமை நிலையினால் நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருக்குது, என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே. ஏன்னா என்னையவே என் குடும்பத்தார் உனக்குரிய எதிர்காலத்துக்கு நீ போய் சம்பாதிச்சேருன்னு என்னை அனுப்புகிற அளவுக்கு நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் ஏதாவது உனக்கு செய்யணும். ஏன்னா இந்த பூமியில் என்னை உருவாக்குனீங்க, காப்பாற்றுனீங்க, தயவு பாராட்டுங்க, இதுக்கு ஏதாவது நான் செய்யாமல் உங்கள்கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு தினந்தோறும் ராத்திரி அழுவாளாம். நாம் இன்றைக்கி எதுக்கும் அழுதுருப்போம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைக்கு நல்ல மார்க்கை கொடுங்க, என் பிள்ளைக்கு நல்ல வேலையை கொடுங்க, இப்படிலாம் அழுதுருப்போம். ஆனால் அவள் எதுக்கு அழுதாளா? என்னை உண்டாக்கி இவ்வளோ காப்பாற்றி பாதுகாத்து வச்சுருக்கீங்க, உங்களுக்காவது எதையாவது செய்கிறக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு அழுதாளாம். ஒரு நாள் கர்த்தர் சத்தம் கேட்டுச்சான். நான் கேட்ட சாட்சியத்தான் சொன்னேன். சத்தம் கேட்டவுடனே இவளுக்கு ஆச்சரியம். யார் பேசுகிறா? ஆண்டவர் சொன்னார், மகளே நான் தான் பேசுகிறேன். நீ எனக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறியா? ஆமாம். அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்னது வீட்டை விட்டு வெளியே போகணுமா? நானே அடுத்த தேசத்தில் இருக்கேன், எனக்கு இங்கே எந்த மொழியும் தெரியாது. நான் வந்திருக்கிற இடத்துல ஏதோ கொஞ்சம் தமிழ் ஆட்களோடு இருக்காங்க, தமிழ் பேசுகிறேன். மற்றபடிக்கு எனக்கு என்ன தெரியும் இந்த ஊரில் எங்கே போகிறது? இல்லை, நீ ஏதாவது எனக்கு செய்யணும்னு ஆசைப்படல. ஆமாம். அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. காலையில் எஜமான் அந்த வேலைக்கார வீட்டில் இருக்கால அந்த வீட்டுக்காரம்மாட்ட போய் சொன்னாலும், அம்மா எனக்கு ஒரே ஒரு நாள் லீவ் வேணும்னாலாம். எதுக்கு நாங்களாம்? இல்லை, ஆண்டவருக்கா எதையாவது செய்யணும்னு நான் தினம் அழுவேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ எதாவது செய்யணும்னு நினச்சின்னா வெளியே வா, நான் உனக்கு சொல்கிறேன். இந்த வீட்டை விட்டு வெளியே வர சொன்னார். எனக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் லீவ் வேணும், என் துணிமணி 1-2 கையில் எடுத்துக்கிறேன், தயவுசெய்து எனக்கு அனுமதி கொடுக்கணும். அவங்க சொன்னாங்களா, நாங்கள் பொறுப்பேற்று கூப்பிட்டு வந்திருக்கோம்மா, உன்னை எப்படி வெளியே அனுப்ப முடியும்? இல்லை, நான் உங்கள் சொல்லு கீழ்ப்படுகிறது முக்கியம், அதே சமயத்தில் என்னை உண்டாக்கினவர் கீழ்ப்படுகிறது முக்கியம். ஆகையினால ஒரு நாள் அல்லது 2 நாள் தான், அதுக்கு மேலே நான் கண்டிப்பாக
திரும்ப வந்துடுவேன், இல்லை எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிடுவேன். கண்டிப்பாக என் வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், உங்களுக்கும் சொல்லுவேன், உங்களே வந்து பார்ப்பேன், என்னை நம்புங்க. நான் சரி போனாங்க. துணி எடுத்துக்கிட்டு வெளியே ஒரு பையில் வச்சுக்கிட்டு வந்து நின்னான். கட்டிக்கிறதுக்கு ஒரு 2 சாரியும் கொஞ்சம் துணி, அவளுக்கு வேண்டிய துணியை எடுத்துகிட்டு வந்து வந்துட்டான். ஆண்டவர் சொன்னாராம், அப்படியே வலது பக்கம் நடன்னாராம். இடது பக்கம் தான் ரோட்டில் போவோம். ஆண்டவர் என்ன சொன்னாராம், வலது பக்கம் நட. கொஞ்சம் தூரம் போனோன்னு சொன்னாராம், எண்ணிக்கிட்டே வா, 3 லெஃப்ட்டு கட்டிங் வரும், 4வது கட்டிங்கில் திரும்புனாராம். திரும்பி போனான். அங்கே போனால் ஒரு பெரிய பங்களா இருக்கும். அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பான். அவன்கிட்ட சொல்லு, உங்கள் முதலாளி ரொம்ப முடியாமல் இருக்காராமே, அவருக்கு நான் ஜெபிக்க வந்திருக்கேன், நான் ஜெபம் பண்ணால் அவர் சுகமாயிடுவார், ஜெபிக்க விடுவாங்களான்னு மட்டும் போய் கேளு அப்படின்னா. இவன் 4வது கட்டிங் வந்து அதே மாதிரி பெரிய பங்களா இருந்துச்சு. அங்கே ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருந்தான், செக்யூரிட்டி கார்டு. ஆண்ட போய் சொன்னாங்க, உங்கள் சேக்கு சோமலாமல் இருக்கார், அவருக்கு நான் ஜெபம் பண்ண வந்திருக்கேன், ஆண்டவர் என்னை சொல்லி அனுப்புனார், அவர் பல நாளாக போராடிக்கிட்டு இருக்கார் வியாதியில், இந்த வியாதி பரிபூர்ணமாக சுகமாகும், ஆண்டவர் என்னை அதுக்கு தான் அனுப்பியிருக்காரு, ஜெபிக்கிறதுக்கு உள்ளே விடுறதுக்கு அனுமதி வாங்கி தரியான்னா. இவன் உள்ளே போய் அந்த அம்மாட்ட கேட்டிருக்கான், யார், அந்த சேக்கோட முதலாளியோட மனைவிட்ட. இந்த வாட்ச்மேன் போய் கேட்டிருக்கான், அம்மா நம்ம ஐயாவுக்கு சோமலாமலாம் இருக்குது. யாரா சொன்னா? இல்லைம்மா எனக்கு தெரியாது, நான் வெளியே தான் நிற்கிறேன், இந்த வீட்டில் ஒரு பெண்ணு வந்திருக்கா, சின்ன பிள்ளை தான், அவன் சொல்கிறா, ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்காரு, ஜெபம் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்காரு, இந்த சேக்கு முடியாமல் இருக்காரு, நான் போய் ஜெபம் பண்ணால் சோமாயிருவார், தயவுசெய்து அவருக்காக ஜெபிக்கிறதுக்கு உள்ளே விடுவீங்களான்னு கேட்டு வந்திருக்காம்மா. யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுருந்தா எப்படி அவளுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரியலம்மா, ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்கிறார். இவன் போய் அந்த சேக்கிட்ட படுத்திருந்தவர், ஏங்க கொஞ்சம் எந்திரிங்க, ஒரு பொண்ணு என்னமோ ஜெபம் பண்ண வந்திருக்காளா, உங்களுக்கு சோமாயிருமான்னு சொல்கிறாளாமே. அவர் சொன்னாராம், உள்ளே அனுப்பு உள்ளே அனுப்பு அப்படின்னாராம். உள்ளே அனுப்பு பார்ப்போன்னாராம். உள்ளே போய் அவர் படுக்கைக்கு நேரம் முழங்கால் போட்டு இந்த பெண் ஜெபம் பண்ணாலாம். ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அவர் படக்குன்னு எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சு உட்கார்ந்தார். நடக்க முடியாது, நடந்தார். அவர் என்னென்ன செய்ய முடியும் அத்தனையும் செஞ்சு பார்த்தார், பலம் திரும்பி அப்படியே வந்துருச்சு. அப்போ தான் கேட்டார், எப்படி எனக்கு இப்படி சுகமாச்சு தெரியலையே, டாக்டர்கள் நேற்று வரைக்கும் சொன்னாங்க இதுலேருந்து கஷ்டம், கண்டிப்பாக இதுலேருந்து ஐயோ ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் சொன்னாங்க, நீ இப்போ என்ன இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடர், கையை தான் இப்படி தொட்ட தூக்குனா எனக்கு சோமாயிடுச்சே. ஏம்மா நீ எந்த ஊர், எந்த வீட்டில் இருக்கம்மா, எந்த தெருவில் இருக்கான்னு கேட்டாராம். ஐயா எனக்கு வீடும் கிடையாதுன்னாலாம். வீடு கிடையாதா? இப்போ உடனே சொல்லலாம், நான் இப்படி ஒரு வேலைக்காக இங்கே வந்தேன், வந்த இடத்துல ஆண்டவர் சத்தம் கேட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ண வந்தேன், அதில் தான் இங்கே வந்து ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வீடு ஒன்றும் இங்கே கிடையாது, நான் ஒரு வேலைக்கார பொண்ணு தான். இப்படிப்பட்ட கொடிய வியாதியை சுகப்படுத்துறதுக்கு டாக்டராலே முடியலை, நீ ஒரு ஜெபம் பண்ணுற அளவுக்கு வல்லமை இருக்குண்ணா, உனக்கு வீடு இல்லையா, நான் ஒரு பெரிய வீட்டை தரேன், நீ அதில் இருந்துக்கிட்டு மாதம் உனக்கு செலவுக்கு பணமும் தரேன், சாப்பாட்டுக்கெல்லாம், எங்கெங்கே வியாதி இருக்கோ அங்கெல்லாம் தேடி போய் ஜெபம் பண்ணு, போக்குவரத்துக்கு என்ன வாகனம் வேணால் கேளு, நானே கார் அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு வீட்டை கொடுத்தாராம். போய் பார்த்தா அது வீடு இல்லை, பெரிய மேன்ஷன் பங்களா. அங்கே ஒரு சபையை ஆரம்பித்தாங்களாம். இன்றைக்கி பஹ்ரைனில் அந்த சபை இருக்குது. அகஸ்டின் ஜோகுமார் அன்றைக்கி சொன்னார், நான் போய் அதில் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேங்கிறார். ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட ஆண்டவரை நம்பி வந்தால் கைவிட்டு வர, நாம் அவரை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். இந்த கிதியோனுக்கு அழகாக ஆண்டவர் சொல்கிறார், பயம் தீரலை. இப்போ என்ன சொல்கிறாரு, 9ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ. எப்பா அதை பார்த்தா இவன் பயந்து உட்கார்ந்துருக்கான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். திரும்பவும் சொல்றார், உன் கையில ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தீரையா உண்மையை எனக்காக, உலகில் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உண்மையை எனக்காக.
ரட்சகரே உள்ளத பலியாக மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. தன்னையே ஒப்பு கொடுத்த தேவன் ஆண்டவர் திரும்ப சொல்றார், அப்பா நீ எந்திரிச்சு, இவ்வளவு பயம் இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா 10,000 பேர் மிச்சம் இருந்தாங்க. அந்த 10,000 பேரை தண்ணிக்குள்ளே இறக்க சொன்னார். அதில் 9,700 பேர் போயிட்டான், 300 பேர் தான் இருந்தான். இந்த 300 பேர் எப்படிப்பட்டவன நக்கி குடிக்கிறவன். தண்ணியை குடிஞ்சு நக்கி எது குடிக்கும்? நாய் தான் குடிக்கும். இப்படி நக்கி குடிக்கிறவனை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பேங்கிறார். இவனுக்கு ஒரு பக்கம் என்ன நம்ப முடியல, ஆண்டவர் சொல்கிற காரியங்களை கேட்குறான். ஆனால் மனசுக்குள்ள போராட்டம். நம்ம பாடுறோம்ல, மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே பாராட்டம் குவலையல்தா இசை முழங்க. குணமதிலே பாராட்டம் குவலையல்தா இசை முழங்க. குவலையல்தா இசை முழங்க. யாரிடம் செல்வோம் நிறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் நிறைடமல்தோ உள்ளன. யாரிடம் செல்வோம் நிறைவா இறைவா 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 இறைவா. மனதில் போராட்டம். போராட்டம் மனுஷ வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கு. கிதியோனுக்கு போராட்டம். என்ன போராட்டம்? 300 பேரை கொண்டு எப்படி ரட்சிக்க முடியும்? ஆண்டவர் அவருக்கு சொல்றார், எப்பா என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன். அங்கே என்ன சூழ்நிலைங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன காரியம். நீ எழுந்து எங்கே போக பயப்பட்டாயானால் முதல்ல எழுந்து எங்க போ? அந்த சேனை இடத்துக்கு போ. எந்த சேனை? மீதியானியோட சேனை. எதை பார்த்து பயப்படுற? அதைத்தானே, அங்கேயே போ. அப்படி போக பயப்பட்டையானா அதை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். போக பயப்பட்டாய். ஒருவேளை இன்னும் உன் பயம் தீரலைன்னா முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும். இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத பூரா எவனுக்கு பூரான்னு வைக்கல. பூரான்னு வச்சா நான் பார்க்கல. ஆனால் என்னென்னமோ பேர்லாம் பார்க்குறேன். இங்கே சொல்றாரு, உன் வேலைக்காரனான பூராவையும் சேனையினிடத்திற்கு போ. 2 பேரும் சேர்ந்து அங்கே போங்க. அங்கே என்ன பேசுறாங்கன்னு முதல்ல கேளு. பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும். அப்பந்தான் அவனை திடப்படுத்தும். ஏன்னா அவர் வார்த்தையினால் திடப்படுத்துகிற தேவன். அதனால்தான் 100 சொன்னா, ஒரு வார்த்தையிலே சுகம், ஒரு வார்த்தையிலே மதுரம், ஒரு வார்த்தையிலே சுகம், ஒரு வார்த்தையிலே மதுரம், ஒரு வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும். மாறாவில் தண்ணீர் மதுரமாக மாறி போகும். மாறாவில் தண்ணீர் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும்.
ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. பாராமல் மாறி போகும் தீராத வியாதி எல்லாம், பாராமல் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. இப்போ சொன்னார், நீ எந்திரிச்சு போப்பா, எங்கே போ, யாரை நினச்சி பயப்படுறியோ, யாரை நினச்சி பயந்து இருந்தியோ, யாருக்காக பயந்து போய் ஆலைக்கு பக்கத்தில் பின்புறத்தில் போரடிச்சுக்கிட்டு இருந்தியோ அந்த பாளையத்துக்கு போ. எப்பவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுகிறதோட எங்கே விழுந்துடணும், சண்டைக்காரன் காலில் விழுது. ஆண்டவர் நீ எங்கே பயந்தியோ அதே இடத்துக்கு போடா, அங்கே உனக்கு பயமாக தான் இன்னொருத்தரை கூப்பிட்டு போ, அங்கே பேசுகிறத கேளு, அப்போ உன் இருதயத்தில் என்ன செய்யும், உன் கைகள் திடப்படும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொண்டவங்க எத்தனை பேர்? மகா தீர்க்கதரிசி எலியா கூட முழங்கினவன், ஆனால் எசவேலின் வார்த்தையை கேட்டவுடனே ஆண்டவருடைய வல்லமை மறந்துட்டு போதும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னவன். ஆண்டவரை நாம் அறிஞ்சிருப்போம்னா எதை நினச்சும் கலங்க மாட்டோம், எதை நினச்சும் பயப்பட மாட்டோம், எதை நினச்சும் கவலைப்பட மாட்டோம். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்களும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்களை குறித்து யோசிக்காதீங்க. உங்களை புரிந்து கொண்ட ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு இருதயத்தில் இருக்கிற அந்த காரியத்தை மற்றவங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எண்ணத்தை அவர் காட்டுவார், புரிய வைப்பார். உங்களை விட அவங்களே சொல்லுவாங்க, என்னை விட அவங்க நீதி உள்ளவங்க. உங்களை பார்த்து குறை சொன்னவங்களே உங்களை பார்த்து புகழ்கிற நாள் வரும். நம்பிக்கையோட இருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் இது வரணும். ஒரு நாளைக்கு வரணும்னா 5000 ரூபா செலவழிக்கணும், ரெக்கார்டிங் 1000 ரூபா, 4000 ரூபா தொலைக்காட்சி கட்டணும். எத்தனையோ தொலைக்காட்சியில் வருது, நான் உங்களுக்கு மொத்தமாக சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் ஒரு 30 பேர் எந்திரிச்சா தான் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒரு வெளிநாட்டு பணமாக ஏதோ இல்லைங்க. தெருவில் போய் காலையில் பிரசங்கம் பண்ணி அதை எடுத்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி போட்டு அதில் வரதை வச்சு இந்த பார்வையற்ற மக்கள் சபையை நடத்துகிறோம். மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று. திருநெல்வேலியில் வந்து பாருங்கள், 25 சென்டில் சபையை கட்டிச்சுரு. இன்றைக்கி போனாலும் கத்தட்ட என்னால் சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்கள் கொடுத்தக்கு இந்த பார்வையற்ற மக்களுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னும் அதில் கட்டப்பட வேண்டிய காரியம் இருக்குது. தங்கியிருக்காங்க உள்ளே, இன்னொரு அறை கட்டப்படணும். வாரம் கூட்டிகிட்டு வர்றது கூட 4000 ரூபா வேனுக்கு செலவழிச்சு தான் கூப்பிட்டு வரோம். சும்மா யாரையும் அனுப்புகிறல, சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறோம். நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, ஒருவேளை வேலை கிடைச்ச நாள், ஒருவேளை உங்களுக்கு 2 நாள் குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை பெற்ற நாள், இப்படிப்பட்ட நாட்களில் உங்களை ஏவினா நீங்களும் உதவலாம். பிரதர் எப்படி பிரதர் நாங்கள் தொடர்புள்ள நினைக்கிறோம், ரொம்ப தூரத்தில் இருக்கமே. எங்கே இருந்தால் நான் இப்போ தான் ஜிபே ஒன்று இருக்கே, கூகுள் வழியாக பே பண்ணுறது 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பார்க்குற ஃபோன் நம்பரை போய் உங்கள் பக்கத்து வீடுகளில் அல்லது படித்த பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், அவங்க அனுப்பி வைப்பாங்க.
அது மட்டும் இல்லை, ஐயா நான் உதவலாம், எனக்கு பில்லு வைக்கணுமே அப்படின்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு இருக்கக்கூடிய விளக்கங்களை உங்களுக்கு சொல்லித்தார, அந்த வழியில் வந்து அதற்கான காரியங்களும் பயன்படும். அது மட்டும் இல்லை, பிரதர் நாங்கள் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு வரேன், திருப்பி கொண்டு உங்களை இறங்குற இடத்துல திருப்பி கொண்டு ஏற்றி விட்டு வரேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல நாளிலே. ஐயா, கர்த்தர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோமா? நீர் எங்களை அறிந்திருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், இருதயத்தின் சிந்தைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உம்மை அறிகிற அந்த ஞானத்தை கொடு சுவாமி. எவ்வளவு பெரிய பக்தன் கிதியோன். ஆனால் கிதியோனை பார்த்து கிதியோன்களை புறப்படுங்கள் என்று பாடுகிறோம். ஆனால் அந்த கிதியோன் கூட தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லையே. ஆனால் கிதியோனை அவர் புரிந்து கொண்டார். அவனை கொண்டுதான் ரட்சிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். அன்பின் தெய்வமே, என்னால என்ன முடியும், என்னால என்ன முடியும் சொல்லி சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அவருடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கன்பான இழந்து தவிக்கிற ஆறுதற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல வேலை இல்லையே, என் மக வாழ்க்கையை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற தகப்பன்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற என் தாத்தா சுகமடைய, என் பாட்டி சுகமடைய, என் அம்மையார் சுகமடையணும்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, வெளியே சொல்ல முடியாத தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாரு என் புருஷன், என் மகன், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் கூட இருந்து அவர் விரும்புகிற காரியத்தை செய்யட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.